டெக் சமூக நேயர்களுக்கு வணக்கம். ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் பேட் செக்டர் பற்றி சில தகவல்கள். நம் ஹார்ட் டிஸ்கை பயன்படுத்த தொடங்கினால் சில வாரங்களில் அல்லது மாதங்களில் அதில் பேட் செக்டர் எனப்படும் கெட்டுப்போன பகுதிகள் ஏற்படும். இதில் டேட்டா எதுவுமே எழுதப்பட மாட்டாது. பேட் செக்டர் என்பது நாம் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் காந்த சக்தியில் இயங்கும் ஹார்ட் டிரைவுகளில் ஏற்படலாம். தற்போது பழக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கும் சாலிட் ஸ்டேட் டிரைவுகளிலும் உருவாகலாம். பழுதான பகுதிகள் என இவற்றை அழைக்கலாம். இவை இரண்டு வகைப்படும். முதலாவது சாதன பதிப்பு வழியாக ஏற்படுவது, இரண்டாவது சாப்ட்வேர் புரோகிராம்களினால் ஏற்படுவது. இரண்டாவது வகையினை சரி செய்திடலாம். ஆனால் முதல் வகையில் பழுது ஏற்பட்டால் அதை சுற்றி வேலி போன்ற டிஜிட்டல் தடையை அமைத்து பயன்படுத்துவதிலிருந்து ஒதுக்கி வைக்கலாம். பேட் செக்டர் வகைகள். இரண்டு வகையான பேட் செக்டர்கள் உள்ளன. இவற்றை பிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் பேட் செக்டர் என அழைக்கலாம். அவை அல்லது சில ஹார்ட் அண்ட் சாஃப்ட் எனவும் அழைக்கின்றன. இவை முதலாவது வகையானது பிசிக்கல் ஆர் ஹார்ட் பேட் செக்டர். நேரடியான பாதிப்பில் ஏற்படுவது. ஹார்ட் டிரைவின் எழுதும் முனை அந்த பகுதியில் தொட்டு பழுதினை ஏற்படுத்தி இருக்கலாம். சிறு தூசி அந்த இடத்தில் அமர்ந்து இடத்தை பாழாக்கி இருக்கலாம். சாலிட் ஸ்டேட் டிஸ்கில் குறிப்பிட்ட செல் பயன்படுத்தும் வாழ்நாள் காலத்தினை இழந்திருக்கலாம். இது போன்ற பழுதுகளை சரி செய்திட முடியாது. இன்னொரு வகையான பேட் செக்டர் என்பது குறிப்பிட்ட அந்த பகுதி செயல்படாமல் இருப்பது. ஆபரேட்டிங் சிஸ்டம் அந்த பகுதியில் உள்ள டேட்டாவினை படிக்க முயன்று பின் பழுதினை நீக்கும் தன் குறியீடுகள் அதனுடன் ஒத்துப்போகாமல் இருப்பதனை கண்டறிந்து அங்கு ஏதோ பிரச்சனை இருப்பதை கண்டறிந்து உணர்த்துவதாகும். இந்த பகுதி பேட் செக்டார் என குறிக்கப்படும். இதனை அந்த பகுதியில் ஜீரோஸ் எழுதுவதன் மூலம் சரி செய்து விடலாம். முன்பு இதனை குறுகிய அளவில் ஃபார்மேட் செய்து சரி செய்து வந்தனர். விண்டோஸ் சிஸ்டம் கொண்டிருக்கும் டிஸ்க் செக் டூல் இத்தகைய பழுதுகளை சரி செய்திடலாம். இது போன்ற மேலும் பல டெக் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.